வணக்கம். இந்த வருட ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் பார்க்கலாம். வாங்க நம்ம ராசி பலன்களை போகலாம். மேஷ ராசி அன்பர்கள், காலை வணக்கம். உங்களுக்கு 12வது இடத்துல சனி இருக்கிறதுனால செம்மறியாடு மாதிரி போனீங்கன்னா பாதகத்துல விழுந்து, அதனால தலை நிமிர்ந்து ஒட்டை சுழி மாதிரி போங்க. ரிஷபராசி அன்பர்களே, காலை போல் ஓடாதீர்கள். ஓடினால் கன்னியர்கள் தெரித்து ஓடுவார்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு வாயை வரைச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அமோகமா இருக்கும். கடக ராசி அன்பர்களே, எல்லா வருஷமும் உங்களுக்கு கடல்ல எண்ணெய் பிடிச்சிக்கிட்டு போய் கையும் காலையும் வெட்டி போடுற மாதிரி இல்லாம இந்த வருஷம் உங்களை வேக வச்சு திங்கிற மாதிரி உங்க வாழ்க்கை அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, பார்க்கறதுக்கு மட்டும்தான் நீங்க சிங்கம் போல தெரிந்தாலும் உள்ளாடி போன மட்டும் போடாது. எல்லா வருஷமும் நினைப்பீங்க இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்கு மாதிரி, ஆனா உங்களுக்கு எல்லா வருஷமும் இதே போலதான் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்க கண்ணியை தேடி அடைஞ்சா உங்களுக்கு பண்ணி தான் கிடைக்கும். அதனால இந்த வருஷமாச்சு கண்ணியை தடுத்துல பண்ணியை தேடுங்க. துலாம் ராசி அன்பர்களே, மனைவி சொல்லே மந்திரம், இல்லை என்றால் மண்டை பத்து. அதனால மனைவி சொல்ல கேட்டு இருங்க, இல்லையனா வாய் புண்பட்டு போய் நிற்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை ஒரு சமயம் எல்லாம் கல்லால நினைச்சவங்கலாம் இனிமே கையெழுத்து கும்புற காலம் வரும். அதனால எதிர்பார்ப்போடு இருங்க, நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நல்லதாவே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க தனுசு அது மாதிரி இட்லிகளை வச்சு பொழைச்சாலும் போக போக ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆயிடுவீங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்க நினைச்ச மாதிரி மரகத மாதிரி வாழணும்னு நினைப்பீங்க, ஆனா மக்கன குப்பை போலதான் உங்க வாழ்க்கை இருக்கும். இந்த வருஷமாச்சும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கும்ப ராசி என்பர்களே, கும்பலா போய் குத்து வாங்குறத விட தனிச்சு நின்று தனியா கெத்தா வாழ்றதே மேல். அதனால தனியா நின்னுங்க, கெத்தா இருங்க. மீன ராசி என்பர்களே, உங்க வாழ்க்கை கசாப்பு வடை போடுற மாதிரி இருந்தாலும் இனிமே உங்க வாழ்க்கை தொட்டில வாழ்ற அரோனா பிஷு மாதிரி இருக்குங்க. அதனால சிறப்பா வாழுங்க, சிறப்பா இருங்க. சரி மக்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லதா அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு புத்தாண்டு வாழ்த்துக்களோட உங்களோட விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் மண்டுமுட்டி மணியாண்டி. வணக்கம்.